பெட்ரோகிரேடில் போல்ஸ்கிவிக்குகளுடைய தலைமையில் நடைபெற்ற எழுச்சி மேலும் என்ன செய்யப்படும், தீவிரப்படுத்தப்படும். அதனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த ப்ரௌதா அப்படின்றது அது ஒரு ரஷ்யன் வேர்டு, அதாவது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌதா அப்படின்னா அதை என்ன செஞ்சுருவாங்க, ஒமிட் பண்ணிடுவாங்க. போல்ஸ்கிவிக்குகளை என்ன செஞ்சுருவாங்க, கைது செஞ்சுருவாங்க. அப்போ அந்த ட்ரஸ்கி அப்படின்னு சொன்னவர் என்ன செய்வாங்க, அவரை கைது பண்ணிடுவாங்க. அப்போ தான் அந்த கெரன்ஸ்கி அப்படின்றவர் பிரதம மந்திரி பொறுப்பில் இருந்து இந்த மிதவாதிகளுடைய சோசியலிஸ்ட்டு அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறவராக இந்த கெரன்ஸ்கி இவர் இருப்பார். டேக் ஓவர் பை த போல்ஸ்விக்ஸ் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். அதாவது லெனினுடைய தலைமையில் போல்ஸ்விக்ஸ் கட்சி ஆட்சியை எப்படி கைப்பற்றி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். On 7th November, the key government building, including the Winter Palace, the Prime Minister's headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. On 8th November 1917, a new communist government was in office in Russia. Its head this time was Lenin. The Bolshevik party was renamed the Russian Communist Party. அதாவது நவம்பர் 7 ஒரு முக்கியமான அரசு கட்டிடங்கள் இருக்கும், குளிர்கால அரண்மனை இருக்கும், பிரதம மந்திரியுடைய தலைமை அலுவலகங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா, ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்களும் புரட்சி படைகளும் என்ன செஞ்சிருவாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க. நவம்பர் 8, 1917 ரஷ்யாவில் ஒரு நியூ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஆட்சி பொறுப்பேற்றும். அதில் போல்ஸ்கிவிக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு புது பெயர் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் யாருன்னு நமக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்கியவர் தான் இந்த லெனின் அப்படின்ற ஒருத்தர் ரஷ்யாவில். Lenin was born in 1870 near Middle Volga to educated parents. Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way for freedom was through mass action. Lenin gained the support of the small majority party Bolsheviks. Opponent party was minority party was called Mensheviks. அதாவது 1817 மத்திய ஓல்கா அப்படின்ற பகுதி பக்கத்தில் ஒரு கற்றறிந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த லெனின். காரல் மார்க்ஸுடைய சிந்தனைகள் இவருக்கு கவரப்பட்டவராக இவர் இருப்பார். என்னென்ன மீஸ் அது அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை பெறுவதற்கான வழி என்ன, பெருந்திரளான மக்களின் போராட்டமே அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருப்பார், நம்பியிருப்பார். அதனால் இவர் போல்ஸ்கிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போல்ஸ்கிவிக்ஸ் அப்படின்னா யார், ஸ்மால் மெஜாரிட்டி பார்ட்டியை போல்ஸ்கிவிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பார். இவரை யார் அப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பேர் மென்ஸ்கிவிக்ஸ் அப்படின்ற இவர் பேரை இவர் வச்சிருப்பார். ரெவல்யூஷன் புரட்சியினுடைய விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The Russian Communist Party eliminated illiteracy and poverty in Russia within a record time. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் இப்போ அது இலிட்ரஸி, பாவர்ட்டி அப்படின்ற ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க, ஒழிச்சிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரஷ்யன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்டு. என்னென்ன செஞ்சுருப்பாங்க, ரஷ்யாவில் தொழில்துறையும் வேளாண்மையில் பயங்கரமான வளர்ச்சி பெற்றவங்களாக அவங்க இருந்திருப்பாங்க. விமன் வேர் கிவன் ஈக்குவல் ரைட்ஸு, பெண்களுக்கு சமமான உரிமைகளை கொடுத்துருந்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பேங்க்ஸ் வேறு நேஷனலைஸ்டு, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள், வங்கிகள் நிர்வகிச்சிருப்பார். லேண்ட் வாஸ் அனௌன்ஸ்டு எ சோசியல் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு புவர்
பீசன்ஸு, அதாவது நிலங்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா விவசாயிகளுக்கு, ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய விவசாயிகளுக்கு அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்படி லெனினோட இன்வால்மெண்ட்டு ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்து மென்ஸ்கிவிக்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஆப்போனண்ட்டாகவும் போல்ஸ்கிவிக்ஸ்க்கு ஆதரவாளர்களாகவும் இவர் இருந்ததுனால அங்கே நிறைய பீப்புள்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வேர் கிவன் பை லெனின் இன் ரஷ்யாவாக இருந்திருக்கும். So at the same time, Lenin opted for withdrawing from the war to concentrate on the formations of the new government. அதனால் இவர் என்ன செஞ்சிருப்பார், புதிய ஒரு அரசை நம்ம உருவாக்கணும், அதில் அவருடைய கவனமெல்லாம் போகிறதுனால போர்லேருந்து அவர் என்ன செஞ்சிருப்பார், விலகி இருந்திருப்பார். அதனால் 1918 பிரஸ்ட் லிட்டோஸ்க் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் என்ன செஞ்சிருப்பார், அவர் கையெழுத்து இடுவார். இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் போயிருக்கு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருடைய 1914 ஸ்டார்ட் பண்ண இந்த வேர்ல்டு வார் 1918 எண்ட் ஆகி 1919 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகி 1920 லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு சங்கம் சொல்லலாம், இல்லைன்னா சர்வதேச சங்கம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு அமைப்பை என்ன செய்வாங்க 1920 கொண்டு வருவாங்க. இதுக்கு முழு முயற்சியாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உட்ரோ வில்சன். அதாவது அவர் ஒரு குடியரசுத் தலைவருடைய இன்வால்மெண்ட் தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு மெயின்டைன் பீஸ் அண்டு செக்யூரிட்டி, அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வர்றதான் இந்த லீகோடைய இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கும். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உட்ரோ வில்சன். இதில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி, த லீக் விச் வாஸ் ஃபார்ம்டு இன் 1920 கன்சிஸ்டட் ஆஃப் 5 பாடிஸ், 5 பிரிவுகளை உடையதாக இருந்திருக்கும். அது என்ன மீன்ஸ் 5 ஆர்கன்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், த அசம்பிளி, த கவுன்சில், த செக்ரட்டரியேட், the permanent court of justice and the international labor organizations. இதெல்லாம் organs of the league of nations அப்படின்னு சொல்லலாம். each member country was represented in the assembly. அசம்பிளின்னு என்ன சொல்லுவாங்க, பொது சபைன்னு சொல்லுவாங்க. இந்த 5 இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அசம்பிளி பொது சபைக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4மே கட்டுப்பட்டதாக அது இருக்கணும். த கவுன்சில் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக். கவுன்சிலில் என்ன சொல்லுவாங்க, கவுன்சில் அது ஒரு சபை மாதிரி அதுவும் என்ன செய்யும், நிறைய நிர்வாகங்களை கொண்டதாக அந்த கவுன்சில் இருக்கும். அதாவது பன்னாட்டு நீதிமன்றம் அல்லது பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு கூட என்ன செய்யலாம், இதை நம்ம சொல்லலாம். இதில் the council was the executive of the league. இதில் இந்த கவுன்சிலில் எத்தனை நாடுகள் இருக்கும் அப்படின்னா 5 பெர்மனண்ட் கண்ட்ரிஸும் 10 நான் பெர்மனண்ட் கண்ட்ரிஸும் இருக்கும். இந்த 5 பெர்மனண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்றது எதுவுமே பார்த்தோம்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜப்பான் அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் எது சொல்லுவோம், யுனைடெட் ஸ்டேட்ஸு அமெரிக்காவை தான் யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ்ஏ சொல்லுவோம்ல, அது வேறு ஒரிஜினலி டெக்ளேர்டு பெர்மனண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். கவுன்சிலில் பெர்மனண்ட்டாக நிரந்தர நாடுகளாக இருக்கிறது. இவங்க என்னென்ன கான்செப்ட் சொல்கிறாங்களோ அதை தான் மற்ற நாடுகள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாமே பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. ஈச் மெம்பர் ஹேடு 1 vote. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை இருக்கும். ஆனால் அந்த ஒரு வாக்கு சொன்னதையே ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா குட்டி நாடுகள் அதை என்ன செய்யும், இல்லை இந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாது அப்படின்ற சில கருத்துக்களை குட்டி நாடுகள் என்ன செய்யும் சொல்ல ஆரம்பிக்கும். இதுக்கு பாருங்க வீட்டோ பவர், அதாவது மறுப்பு ஆணை அப்படின்ற இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. The Secretariat of the League of Nations was located at Geneva. இந்த பன்னாட்டு சங்கம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோமே மீன்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அது எங்கே மீன்ஸ் லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனீவா. ஜெனீவா the first secretary general was Sir Eric Drummond. இவர் தான் ஃபஸ்ட் இதோட ஹெட்டாக இவர் இருப்பார்.
Next, the International Court of Justice was set up in the Hague. சொல்லுவாங்கள்ல, அதாவது பன்னாட்டு நீதிமன்றம், பல நாடுகளுக்கும் ஒரு கோர்ட் இருக்கணும். அதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இன் த ஹேகு. இந்த ஹேக் எங்கே மிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டு இது ஒரு நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. நெதர்லாண்டில் இந்த ஹேக் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த நெதர்லாண்ட் எங்கே மிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப் கண்ட்ரீஸில் ஜெர்மனியுடைய அப்பரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரி குட்டி கண்ட்ரியாக இருக்கும். அதில் ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த ஹேக். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் லொக்கேட்டட் இன் தி ஹேக். தி ஹேக் இஸ் இன் நெதர்லாண்ட்ஸ். The court was made of 15 judges. The International Labour Organizations comprise the Secretariat, the General Conference. அதாவது இங்கே எத்தனை ஜட்ஜஸ் மிஸ் இருப்பாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த கோர்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 15, அதாவது 15 நீதிபதிகள் அங்கே இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். ஆமாம், அதாவது இந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்னென்னவா இருக்கும். 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது தீர்த்து வைக்கும். எல்லைப்புற பிரச்சனைகளை வந்து அது தீர்த்து வைக்கும். டிஸ்ட்ரிபியூட் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சச்சரவுகளை அது தீர்த்து வைக்கும். இதுதான் இதோடைய எய்மு. The league was called in to settle a number of disputes between 1920 and 25. In 1920, a dispute arose between Sweden and Finland over the sovereignty of the Åland Island. ஆன்லைன் ஐலாண்டை வந்து யார் வந்து அதிகாரப்படுத்துறது அப்படின்றது 2 நாடுகளுக்கு இடையே ஏற்படும். அந்த பிரச்சனையை இது தீர்த்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னது, the league ruled that the island should go to Finland in the following year. அடுத்த வருஷமே என்ன செய்யணும்னா, to settle the frontier between Poland and Germany in Upper Silesia. அதாவது அப்பர் சைலிசா பகுதி ஜெர்மனிக்கா அல்லது வந்து போலண்டுக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனையை இது தீர்த்து வைக்கும். Third dispute was between Greece and Bulgaria in 1925. Greece invaded Bulgaria and the league ordered a ceasefire. அதாவது இன்னும் அடுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இது தீர்த்து வைக்கும். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் லீக் வந்து என்ன செய்யும், தீர்த்து வச்சுக்கிட்டே வரும். லீக்குடைய செயல்பாடுகள் அதிகமான அளவுக்கு இருந்தாலும் தம்பி, அதுவும் சில நேரங்களில் என்ன செஞ்சிருது, சில நாடுகள் வந்து அந்த லீகுக்கு கட்டுப்படாமல் கண்ட்ரோலிங்கில் இல்லாமல் அதுவாகவே என்னாகும், லெஃப்டாக ஆரம்பிக்கும். அப்படி அது லெஃப்ட் ஆகும்போது அங்கே வந்து ஒரு தோல்வி, ஒரு ஃபெயிலியர் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், தோல்விக்கான காரணங்கள் என்ன நல்லா சொல்லாங்க. லீகு சொல்லும், ஒரு லீகு வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு லீகு காரணமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் அத்துமீறி என்ன செஞ்சிடும், அந்த லீகுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அது வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அது மெயின்டைன் பீஸ் அண்டு செக்யூரிட்டி தான், அதை காப்பாற்றணும்னு நினைக்கும். ஆனால் நாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடும். The league appeared to be an organization of those who were the victorious in the First World War. அதாவது இந்த பன்னாட்டு சங்கம் முதல் உலக போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே அது என்ன செய்யும், அது இருக்கும். Since it lacked the military power of its own, it could not enforce its decisions. அதாவது சங்கத்திற்குன்னு என்ன இருக்காது, இராணுவம் இருக்காது. அதனால தான் அது என்ன செஞ்சிருக்கு, தான் எடுத்த முடிவுகளை அதனால் என்ன செய்ய முடியல, நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போ லீகுக்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ஃபோர்ஸு, ஒரு ஆர்மி ஏதாவது இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காது, வெளியே தன்னுடைய இஷ்டத்துக்கு வெளியே போக சான்சபிளே இல்லை. அடுத்ததாக ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன்
அண்டர் எஸ்டிமேட்டட் த பவர் ஆஃப் நேஷனலிசம். அதாவது அமைதிக்கான இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தினுடைய உள்ளார்ந்த ஆற்றலை அவங்க என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. அதனால கூட்டு பாதுகாப்பு கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைடு இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். அதாவது கூட்டு பாதுகாப்பு அப்படின்ற கோட்பாட்டை நடைமுறையில் செயல்படுத்தவும் அவங்களால என்ன செய்யலை, முடியலை. அதனாலவும் இந்த லீக் என்ன ஆகிருக்கு, ஃபெயிலியர் ஆகி இருந்திருக்கும். வென் இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி ஹெட்டட் பை டிக்டேட்டர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வாதிகார முறையை என்ன செய்வாங்க, வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த லீகோடைய கண்ட்ரோலில் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, மீறி என்ன செஞ்சுருவாங்க, வெளியே போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த அமைப்பை உட்ரோ வில்சனால் கொண்டு வர முடிஞ்சாலும் அவரால் தன் நாட்டையே என்ன செஞ்சுக்கிற முடியலை, ஒத்துக்கிற வைக்க முடியலை. அதனால தான் சங்கத்தில் என்ன செய்ய முடியல, உறுப்பினராக இருக்காமல் போயிடுவாங்க. விளங்கிச்சா தம்பி? இந்த வீடியோவை நல்லா கவனிங்க தம்பி. கொஸ்டின்ஸ் கொடுத்து விட்றேன், சிம்பிளான கொஸ்டின்ஸு. ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்து விட்றேன். அதுவும் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்களா தம்பி? தேங்க்யூ.